இந்த உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு சம்பவம். இவர் வந்து மக்காவாசி. இவர் என்ன பண்ணுறா, என்ன இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரு போர் முடிஞ்சு உடனே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்ரு போர் முடிஞ்ச ஒரு உடனே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கா காஃபிர்கள் வந்து ரொம்ப ஒரு கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து 70க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து இழந்திருக்காங்க. ஏகப்பட்ட கனிமத் பொருட்கள் வந்து அவங்களோட இழந்திருக்காங்க. ஏற்கனவே கைதிகள் வந்து ஒரு 70 பேர் பிடிக்கப்பட்டு, அப்போ அதுக்கு வந்து ஈட்டுத்தொகையாகவும் கொடுத்து நிறைய வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பு பத்ரு போரில் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பத்ரு போருடைய அந்த வலி வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கொடூரமாக இருந்தது. அப்போ அதனால் வந்து ரொம்ப ஒரு கோபத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த இதில் கூட பார்த்திங்கன்னா, இந்த அபு சுஃபியான் வந்து ரொம்ப ஒரு கோபத்தில் வந்து இருக்கிறார். இதுக்கு வந்து நான் வந்து பழி வாங்காமல் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு கோபத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ அவங்க வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உமைர் இப்னு வஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் என்ன பண்ணுறாரு, மக்காவாசி. இவரும் வந்து சஃப்வான் இப்னு உமையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் காபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பத்ரு போரை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ இழப்புகள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சஃப்வான் சொல்கிறாரு, எனக்கு வர்ற ஆத்திரத்தில் இந்த முகம்மதை வந்து நான் கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோபமாக பேசுகிறார். அது வந்து சொல்கிறாரு, நம்ம உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம். அவர் சஃப்வானுங்கிறவர் சொல்கிறார், நம்ம தலைவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, இப்போ நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கே வெறுப்பாக இருக்குது, என்ன இங்கே மீதி இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த பழி வாங்கணும் இந்த முகம்மதை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ அந்த கூட இருக்கிற அந்த இவன் வந்து என்ன சொல்கிறான், சஃப்வான் இப்னு உமையாங்கிறவன் இவன் என்ன சொல்கிறான், நீ வேணால் போய் முகம்மதை போய் கொலை பண்ணிட்டு வா மதீனாவுக்கு போய். அதில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் அவர். யார், இந்த உமைர் இப்னு வஹபுங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து வீட்டில் வந்து குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து கடன் வந்து எனக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் இது மட்டும் எனக்கு சுமைகள் இல்லாமல் இருந்தால் நான் வந்து போய் ரசூல்லாவை போய் கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன சொல்கிறான், இது எல்லாத்தையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இதை வந்து உன்னுடைய கடனை வந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உன்னுடைய குழந்தைகளை வந்து நான் எடுத்து வளர்த்திக்கிறேன், நீ போய் முகம்மதை வந்து மதீனாவில் வச்சு கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, வாலில் விஷத்தை தடவி எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமைர் இப்னு வஹப் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் வந்து பத்ரு போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவரும் வந்து மதீனாவில் தான் இருக்கிறார். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து மதீனா சும்மா பார்க்குற மாதிரி போய் அப்படியே போகிறாரு. போனவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவரை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதோ அல்லாஹ்வுடைய எதிரி உமைர், இந்த நாய் வந்திருக்குது, ஒரு கெட்ட நோக்கத்தில் இந்த நாய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. முதல்ல பார்த்து அடையாளம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரசூல்லாட்ட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறார், இவர் இல்லை நான் ரசூல்லாவை வந்து பார்க்க வந்திருக்கேன், என் கைதி விஷயமா, அதாவது என் மகன் பிடிபட்டிருக்கிறான் இல்லையா, அந்த கைதி விஷயமா நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு, எதுக்கு உனக்கு கழுத்தில் வால் எதுக்கு தொங்குது அப்படின்னா, இல்லை சும்மா நான் பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்னங்கிறார், இல்லை இவன் கெட்ட நோக்கத்தில் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவருக்கு உடவே மாட்டேங்கிறார், கூடவே போகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூல்லாவை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி இவங்க கேட்குறாங்க, இந்த உமைர் இப்னு வஹப் வந்து அனுமதி கேட்குறாங்க. அப்போ அன்சாரிகளை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் கூடவே இருங்க, அதே மாதிரி இவனுடைய வாளை வந்து கெட்டியாக நீங்கள் பிடிச்சிங்க, ரசூல்லா கூட பேசும்போது இவருடைய வாளை வந்து நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே அவங்க போகிறாங்க, நேராக போய் ரசூல்லாட்ட போய் நிறுத்திடுறாங்க. இவர் ஆக்சுவலாக மறைஞ்சிருந்து ரசூல்லா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போடுறதுக்காக வந்திருக்கார். இப்போ ரசூல்லா முன்னாடி போய் நின்னோன்னா ரசூல்லா கேட்குறாங்க, நீ எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற. ரசூல்லா சிரிக்கிறேன், உண்மை சொல்லு அப்படிங்கிறேன். இல்லை அல்லா மேலே சத்தியமாக வந்து பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே ரசூல்லா சொல்கிறாங்க, உன் கடனும் உன் குழந்தைகளும் வந்து சஃப்வான் இப்னு உமையா பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ வந்தா அப்படிங்கிற. உடனே இவர் தூக்கி வாரி போடுது, நீங்கள் காபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கலையா அப்படின்னோடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, உடனே களிமா சொல்கிறார் அவர். ஏன்னா அந்த காபத்துள்ளாவில் உட்காந்து நாங்கள் 2 பேர் பேசும்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே அங்கே 3வது ஒரு ஆள் இருக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருக்கணும்
கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவனும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறான், போன காரியம் என்னாச்சு அப்படின்ட்டு. போன காரியம் என்னாச்சு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தா முஸ்லீமாக வர்றாரு. அப்போ அவன் திட்டுறான், நாசமாக போ, இதுக்கு தான் போனியே நீயே அப்படின்னு சொல்லி திட்டுறான். இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் நடக்குது.